தீபாவளி வாழ்த்துக்கள். நல்ல மழை பெய்யுது கிராமத்தில். எங்கிட்டு பார்த்தாலும் தண்ணி பாருங்கள். தீபாவளிலாம் பிள்ளைங்கள்லாம் வெடி போட முடியல. தீபாவளியில் எந்த வேலையும் பார்க்க முடியல. எல்லாருக்கும் மழை பெஞ்சு பயங்கரமாக இருக்குது. இந்த நேரம் எனக்கு இந்த மழைக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. இந்த பாருங்கள், பத்மராஜன், அதாவது பத்மராஜம் மேலாண்மை நிறுவனம்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்குது. பத்மராஜம் மேலாண்மை நிறுவனம் அவங்க கொடுத்த கொடை தான் இந்த கொடை. பிரயோஜனமாக இருக்குது. இந்த கடையில் பெரிய இந்த கொடைக்கு பெரிய கதையாக இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வேலை பார்க்குற காமர்ஸு, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு கொடுத்தாங்க. மதுரையில் தமிழ்நாடு ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் பெரிய ஹோட்டலில் பெரிய எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்து சாப்பாடு விருந்து கொடுத்தாங்க. அதில் உள்ளே நுழையும் போதே ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்து சில அவங்களுடைய கோச்சிங் ரிலேட்டடான மேட்டர்லாம் போட்டு அதையும் கொடுத்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. அதில் கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு முடித்து பார்த்தா எல்லோரும் கொடையே வாங்கிட்டுருக்காங்க போய். அப்போ ஒருத்தர் வந்தால் என்னடா கொடை பார்க்குறாங்கன்னு பார்த்தா நானும் பார்த்தேன். என்னடா எல்லாம் கொடை வாங்குறாங்கன்னு பார்த்தா என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்கல்ல, ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா இந்த கொடை கிஃப்ட்டுன்னு சொன்னாங்க. ஆஹா, சாப்பாடு டோக்கன் இருந்துச்சு, சாப்பாடு சாப்பிட்டோம், ஃபீட்பேக் ஃபார்ம் ஏற்கனவே ஃபில்லப் பண்ணி வச்சுட்டேன். ரைட்னு ஃபீட்பேக் ஃபார்மை கொண்டு போய் கொடுத்துட்டு அழகாக அந்த கொடையை வாங்கியாச்சு. கொடை இன்றைக்கி பிரயோஜனமாக பயன்படுது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பஸ்ஸுலேருந்து இறங்கி மழை நேரம் அப்படியே ரோட்டில் நடந்து போகிறேன். அப்போ தான் அந்த கொடை இன்றைக்கி ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு பிரயோஜனமானது ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க பாருங்கள். அதோட பெரிய ஜோக் என்னன்னா, ஒருத்தர் வந்தாருங்க. வந்துட்டு என்னங்க எல்லோரும் கொடை வாங்குறாங்க, என்ன கொடை எப்படி கொடுக்குறாங்க, எப்படி இலவசமாக கொடுக்குறாங்க? இங்கே பார்த்தா சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல குலோப்ஜாமு, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டது போக எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு, பிள்ளைகள் கொண்டு கொடுக்குறோன்னு சொல்லி. அவ்வளோ டீச்சர்ஸுக்கும் அவார்டு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவ்வளோ டீச்சர்ஸும் ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன் எல்லாருக்கும் இந்த அவார்டு அவங்க கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு ரெஃபர் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பத்மராஜன் இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். உங்கள் கொடையை நான் பிரயோஜனமாக பயன்படுத்துகிறேன். ஒருத்தர் சொன்னார், கேட்டார்னு சொன்னேன் பாருங்கள், இந்த கொடை எப்படி கிடச்சிச்சின்னு. அவருக்கு சொன்னேன், அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா தான் அந்த கொடைன்னு சொன்னேன். தேடி பார்க்குறாரு கவரில், ஃபீட்பேக் பேக்குமே காணோம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபீட்பேக் ஃபார்மோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ தெரிஞ்சா பார்த்தீங்களா? அதனால் கொடை கிடைக்காம போச்சாடான்னு அவர் சொன்னார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் பத்மராஜன் இன்ஸ்டியூட் அவ்வளோ பேருக்கும், அவ்வளோ டீச்சர்ஸ்க்கு, ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு அவார்டுக்கு செலவு பண்ணி, சாப்பாடுக்கு செலவு பண்ணி எல்லோரும் சந்தோஷப்படுத்துனாங்க பாருங்கள். பெரிய விஷயம். அதனால் காமர்ஸ் டீச்சர்ஸ், அக்கௌண்டன்சி டீச்சர்ஸ், எக்கனாமிக்ஸ் டீச்சர்ஸ், உங்களால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அங்கே காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க பத்மராஜன் இன்ஸ்டியூட்டுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க சில ஸ்காலர்ஷிப்லாம் வச்சுருக்காங்க. அவங்க அதில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க. அதில் உள்ள பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லா படிக்க வச்சிடலாம், பெரிய ஆளாக வந்துடலாம். நானும் சிஏ படித்தேன்ற காரணத்துக்காக தான் அந்த கோச்சிங் அட்டன் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் நானும் முன்னாடி வருஷங்களில் +1 +2 அக்கௌண்டன்சி எடுப்பேன். இப்போ எனக்கு பர்பேஜ் ஆன பின்னாடி அதை நான் விட்டுட்டேன். இப்போ இருந்தாலும் அவங்க பர்டிகுலராக கூப்பிட்டு என்னை வரணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த அவார்டை கொடுத்தாங்க. நான் அவார்டு வாங்குறது எனக்கு பெரிய நிவே நடத்தாமல் பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு வாங்குறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. இருந்தாலும் சந்தோஷம். நானும் ஒரு பழைய சிஏ ஸ்டூடெண்ட்டுன்றதுனால அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால் நிறைய ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். சிஏவில் படித்து பெரிய ஆள் ஆயிடலாம். உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் இருந்தால் சிஏ, சார்ட்டர்ட், ஐசிடபிள்யூஏ மற்ற நிறைய ஸ்கீம்லாம் அங்கே இருக்குது. அக்கௌண்டிங் ரிலேட்டட்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் அங்கே இருக்குது. நல்லா படிங்க, நல்ல ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரிஞ்ச ஏழ்மையான ஸ்டூடெண்ட் சேர்த்து விடுங்க. அவங்க பெரிய ஆளாக ஆக்கி கொண்டு வந்துடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வணக்கம்.